திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஒளியர்கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஒளிமொழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தந்தைதாய் ஆவானும் சார்கதி இங்காவானும் அந்தமிரா என்ப நமக்காவானும் எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாம செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தடைகமாதோ மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மை உடனமர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் வரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத் தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அகிலாண்டேசில் உடனமர் சோழீஸ்வர பெருமான் திருவடிகள் வணங்கி பணியை தொடங்கலாம். இன்றைய பணி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறை பதிகை எண் 82. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறையில் 82வது பதிகம் திருப்பாட்டு எண் 9வது திருப்பாடல் திருச்சுழியல் என்ற தலத்தில் பாடப்பட்டது. இந்த பதிகத்தில் நம்ம நிறைய செய்திகளை உள்வாங்கியிருக்கிறோம். அதாவது வினை சார்ந்த வினை நீக்கம் பற்றிய செய்தி இதில் இருக்கிறது. யமவாதனை இல்லைங்கிறாரு முதல் மந்திரத்தில். 2வது மந்திரத்தில் மழுப்படை பேசப்படுகிறது. 3வது மந்திரத்தில் அந்த பலன் சொல்கிறாரு, நாட்டிற்கு அரசராகலான்னு பலன் சொல்கிறாரு. 4வது மந்திரத்தில் புகழ் சொல்கிறாரு. 5வது மந்திரத்தில் கதி சொல்கிறாரு, வீடு பேறு சொல்கிறாரு. 6வது மந்திரத்தில் திரும்பவும் புகழ் தவம் எல்லாம் சொல்லியிருக்கிறார். 7வது மந்திரத்தில் தியானம் வினை நீக்கம் பேசப்பட்டிருக்கிறது. 8வது மந்திரத்தில் அயன்மால் அறியாத செய்தி இருக்கிறது. எத்தனாவது மந்திரம் நடத்தணும்? 9வது மந்திரம். இதையெல்லாம் நாம் உள்வாங்கி கொண்டு பார்க்கணும். ஒரு நிமிடம் தான் இருக்குது நம்ம அதை திருப்பி சொல்கிறதுக்கு. அதை நம்ம சொல்லலைன்னா முன்னால் என்ன இருக்குன்னு என்ன செய்யாமல் போயிடும், தெரியாமல் போயிடும். அது அந்த வேலையினுடைய தொடர்ச்சி கட்டுறோம். தேவாரத்தில் இந்த தொடர்ச்சி வேணும்னு யாருமே நினைக்கிற மாதிரி தெரியலை. வேணும், தொடர்ச்சி கம்பல்சரி. அதை இதில் பார்க்குறோம். மந்திரம் 9 பொழிப்புரை தன்னை மதித்து முனைப்போடு விளங்கினான் தக்கன். அவனுடைய வேள்வியை பந்தாடுவதை போல இறைவன் தகர்த்து வீசினார். வேள்வியை அழிக்கும் விளையாட்டு நிகழ்த்தினார் இந்த திருச்சுழி இறைவன். அடுத்த பத்தி அறிவில்லாமல் பேசுகின்ற சமணர், குடை உடைய புத்தர்கள், சைவத்திற்கு எதிராக வாது செய்தார்கள். இவ்வாறு செய்வது அவர்களது வினைப்பயன். திருஞான சம்பந்தர் சமணர் பௌத்தர்களை 10வது மந்திரத்தில் சொல்லுவார். இவர் இதில் அயன்மாலை 8 சொல்லிட்டு 9 சமண பௌத்தர்களை சொல்கிறார். இந்த மந்திரத்தில் குறிப்புரை என்னன்னு பார்க்கலாம். அதாவது குடை உடையவர் என்பது சமணர்களை குறிக்கும்னு கொடுத்துருக்காங்க. அது குறிப்புரையில் இருக்குது. விதி என்ற வார்த்தைக்கு அறநெறி என்று பெயர்.
மந்திரத்தில் இருக்கிற உரையை அப்படியே வாசிக்கிறேன். கொஞ்சம் அந்த இணைப்பு சொற்கள்லாம் குறைவாக இருக்குது. உரையை வாசிக்கிறேன். ஒரு தடவை உங்களுக்கு அதில் ஏதாவது புரியல. தன்னையே மதித்து கொள்ளுதலை செய்து நின்ற தக்கனது வேள்வியை பந்தாடுதல் போல தகர்த்தி வீசி விளையாடியவன் திருச்சுழியில் எழுந்திருக்கிற இறைவன். அது புரியுதா? அது புரியுதா புரியலையா? அடுத்தது மூர்க்கத்தனம்னா அறியாமை. மூர்க்கத்தனத்தோடு பேசுகின்ற சமணர்களாயும் குடை உடைய புத்தர்களும் அறியாமல். கீழே குடையுடையவர் என்றது சமணர்களின் இருக்குது. அது நம்ம அதை குழப்ப வேண்டாம். என்ன வச்சிருந்தா நமக்கு என்ன? ஆனால் புத்தர்களும் அறியாமல் வலிமை பொருந்திய வாது செய்தார்கள். அப்படி யார் வாது செய்தாலும் அது அவருடைய வினைப்பயன் அப்படின்னு சொல்றார். இப்போ அதில் நம்ம அதற்குள்ள நம்ம எப்படி போகணும்னு பார்த்து போகலாம். தக்கன் வேள்வி. தக்கன் வேள்வி தகர்த்தல் பேசப்படுகிறது. விளக்கம். தக்கன் வேள்வி தகர்த்தல் பேசப்படுகிறது. தக்கன் சிவநிந்தனை செய்தான். சித்தியாரில் தக்கனை பற்றிய குறிப்பு இருக்குது, சண்டீச நாயனார் குறிப்பும் இருக்கிறது. இதில் தக்கனை பற்றிய குறிப்பு என்ன பேசுதுன்னா, தக்கன் செய்த செயல் உயர்ந்தது, வேள்வி செய்தான். தக்கன் செய்த செயல் உயர்ந்தது, வேள்வி செய்தான். செய்த நோக்கம் தவறு. செய்த நோக்கம் தவறு. யாரை நிந்தித்து செய்தான்? சிவனை நிந்தித்து செய்தான். சண்டீச நாயனார் செய்த செயல் அப்பா காலையே வெட்டி விட்டார். அந்த விசார சருமருங்கிற பேரில் தானே வர்றார் பெரிய புராணத்தில். அதாவது மாடு மேய்ப்பவன் அந்த மாட்டின் பாலை கறந்து என்ன செய்கிறாரு? மாட்டின் பாலை கறந்து இவர் சிவபூஜைக்கு மணலில் சிவலிங்கம் செஞ்சு அதுக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த மாட்டிற்கு உரிமையாளர்கள்லாம் புகார் பண்ண அப்பா பார்க்கும்போது இவர் பூஜை பண்ணுறதை பார்த்து, அப்போ அவங்க அப்பா ஒரு குச்சி எடுத்து அவரை அடிக்கும், இவரை ஒரு குச்சி எடுத்து அப்பாவினுடைய காலை அடிக்க போகும்போது எதா மாறிடுது? மழுவா மாறியே அவங்க அப்பா காலை வெட்டிடுது. அப்போதுதான் இறைவன், நான் உனக்கு மகன் உரிமை தருகிறேன், சிவாலயத்தில் எனக்கு இடது பக்கத்தில் நீ யாராக உட்கார்ந்துக்க, சண்டீசராக உட்கார்ந்துக்கன்னு சொல்லி இறைவன் சொல்றாரு. அப்படிதான் சொல்ற. பெரிய புராணத்தில் இந்த கதை முழுவதும் இருக்குது, சண்டீச நாயனார் கதை. அந்த கதை நமக்கு மறந்துருக்கோங்கிறதுனால தான் திரும்ப சொன்னேன். அதில் உங்களுக்கு தெரியுங்கிறது முக்கியம் இல்லை, தெரியாதவங்களுக்கு தெரியாதுங்கிறது தான் முக்கியம். தெரியுங்கிறது மேட்டரே கிடையாது என்னைக்கும். டாக்டர் எப்போ கெடுறாருன்னா, நோய் இல்லாதவனை பற்றி இப்போ டாக்டர் சிந்திச்சாருன்னா கெட்டு போயிடுவார். யாரை பற்றி சிந்திக்கணும்? யாருக்கு மருந்து யாருக்கு தேவைங்கிறவங்களை பற்றி சிந்திச்சாதான் டாக்டர் டாக்டராக இருக்க முடியும். அந்த செய்தியை மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் பதிகிறார். எந்த இடத்துல? தீதில்லை மானி சிவகருமம் சிதைத்தானை. திருவாசகத்தில் ஒரு பாட்டிலே சொல்றார். தீதில்லை மானி, மானினா பிரம்மச்சாரின்னு அர்த்தம். சண்டீச நாயனார் யாரா இருக்கிறாரு? பிரம்மச்சாரியா இருக்கிறார், வேதம் படித்த பிரம்மச்சாரியா இருக்கு. தீதில்லை மானி சிவகருமம் சிதைத்தானை தாதையும் வேதியன். அவங்க அப்பா ஒரு பிராமணர் அப்படிங்கிறார். ஏன் பிராமணர்னு சொல்றாருன்னா, தந்தைக்கு எதிராக தீமை செய்வதும் அறத்தின்படி தவறு. அதுல பிராமணர்களுக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யவே கூடாது. ரெண்டு தீமையை செஞ்சிட்டார். தாதையும் வேதியன். அப்படி இருந்தும் கூட இறைவன் அவருக்கு மகன் உரிமை ஏன் கொடுக்கிறார்னா, செயல்கள் தான் இப்படி அமைந்து போய்விட்டதே தவிர நோக்கம் உயர்ந்தது. என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது? சிவ பூஜை பண்ணும்போது தந்தை இடைஞ்சல் பண்ணதுனால தான் தண்டிச்சாரு. அதனால சைவத்தில் ஒரு புதிய பார்வையை வைக்கிறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, வள்ளுவர் செயலை பார்த்து விளக்குகிறாரு. அவருமே சில இடங்கள்ல செயலுக்கு விதிவிலக்கு கொடுக்கிறாரு. வாய்மையும் பொய்மை இடைத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமேனின் அப்படிங்கிறாரு. என்ன பொருள்? நல்லது நடக்கும்னா பொய் சொல்லலாம். அப்போ அவருமே செயல்ல என்ன வைக்கிறாரு? விதிவிலக்கு. பொய் சொல்லவே கூடாதுன்னு சொல்லல. நல்லது நடக்கும்னா என்ன சொல்லலாம்? பொய் சொல்லலாம் அப்படின்னு வள்ளுவரே சொல்றாரு. அதுதான் சரியான தர்மம். நீங்க வெறப்பா நிற்கிறது தர்மம் ஆகிறாது. அதுதான் இங்கேயும் சைவத்தில் தட்சன் செய்து வேள்வியாக இருந்தாலும் நோக்கம் தவறு. சண்டீச நாயனார் அப்பா காலை வெட்டினாலும் நோக்கம் உயர்ந்ததாக இருந்தது அப்படிங்கிறது சித்தியாரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சித்தியாரில் யார் பிரமாணம் வர்றார்? தக்கன் வர்றார். அந்த தக்கனை தான் அதே கோணத்தில் நாம் இங்கே பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? தக்கனுடைய வேள்வியை இறைவன் அளித்தார். பந்தாடுவதை போல தகர்த்தி வீசி விளையாடினார்ங்கிறார் உரையாசிரியர். கொண்டாடுதல் புரியாவரு தக்கன் பெருவேள்வி செண்டாடுதல் புரிந்தான்னார். செண்டாடுதல்னா பந்தாடுதல். பந்தாடுற மாதிரி ஆடிட்டாரு என்று சொல்றாரு. திருச்சுழியற் பெருமானை இங்கு
தக்கன் வந்து செருக்குடையவனாக திகழ்ந்தான். சிவ நிந்தனைகளை செய்தான். சிவனை அவன் யாரும் நினைச்சான்? அவர் நினைச்சான் உறவு முறையில், ரிலேஷன்ஷிப்பில் மருமகன் தானே நினைச்சான். ஆமா, தாட்சாணியினுடைய தந்தை தானே தட்சன். அப்ப சிவனை யாரா நினைச்சிட்டான்? மருமகன் தானே அப்படின்னு அந்த சொந்த முறையில் வைத்து பார்த்துட்டான். என்று பார்த்தான், சிவநிந்தனைகளை செய்தான். சிவநிந்தனைகளை செய்தான். அதுபோல சிவநிந்தனை காரணமாக சண்டீசர் யாரு நந்தி தேவரையும் நிந்தித்தான். அதெல்லாம் கந்த புராணத்தில் இருக்கு. நான் சும்மா ஒவ்வொரு வரியில சொல்றேன். நந்தி தேவரையும் நிந்தித்தான். யாருடைய சாபத்துக்கு உள்ளானான்? நந்தி தேவருடைய சாபத்தினாலதான் அழிஞ்சான். நந்தி தேவருடைய சாபத்தினாலதான் அழிந்தான். நந்திதேவர் வந்து நான் இப்போவே ஒன்று அழிச்சு விடுவேன், ஆனால் யாருடைய ஆணை இல்லைன்னாரு. சிவனுடைய ஆணை இல்லாதனால நான் விட்டுட்டு போறேன்னு சொல்லி தான் அவனுக்கு அந்த சாபம் போடுறார். அதனால இந்த தக்கன் பற்றிய செய்தியை நாம் சிவ வழிபாட்டில் முனைப்பு கூடாது என்பதற்கு எடுத்துக்கிடணும். நீங்க எவ்வளவு பெருசா நல்லது செய்றீங்கிறதே கேள்வி கிடையாது. சரியா இருக்கிறீங்களாங்கிறது தான் கேள்வி. சரியா இருக்கிறீங்களாங்கிறது தான் கேள்வி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாலிசி. எனக்கு என்ன பாலிசின்னா, 18 கொலை செஞ்சவனுக்கு கூட நான் பாடம் எடுக்க ரெடி. பாடம் கேட்கணும். இது என்னுடைய பாலிசி. புரியுதா? பாடம் கேட்கணும். எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் பாடம் கேட்கலன்னா அவங்களுக்கு என்னுடைய தொழில் இது தானே. எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் எனக்கு யார் வேணும்? பாடம் கேட்கறவங்களா வரணும். நம்ம கூட்டத்துக்குள்ள வந்து எப்போல்லாம் பிரிவினை வந்ததோ பாடம் கேட்காதனால தான் வந்தது. பிரச்சனையினுடைய பேசிக் எதிலிருந்து தான் வருது? பாடம் கேட்காத இடத்துல இருந்து தான். எல்லாரையும் நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா வரும். பாடம் கேட்காத போது நான் கண்டிச்சிருப்பேன், அதனால பஞ்சாயத்து வந்திருக்கும். பிறகு வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடிஷனல் பிரச்சனையா இருக்கும். ஆமா, அது வந்து அதுல இருந்து துணையாக சேர்ந்து வர்றது. கூட்டணி அமைக்க விருப்பம் இல்லைன்னா அரசியல்வாதி ஒரு காரணம் சொல்லுவான். அது மாதிரி காரணங்கள் அதெல்லாம். அதுல நம்ம சைட்லையும் தவறு இருக்கும், அவங்க மேலேயும் தவறு இருக்கும். நம்ம யாரையும் குற்றம் சொல்லல. நான் சொல்ல வந்த விஷயம் ரொம்ப முக்கியம். எப்போதெல்லாம் அவர்கள் பாடத்திலிருந்து விலகினார்களோ அப்போதுதான் நம்ம உங்களுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாலிசி. அதில் இறைவன் ஒரு பாலிசியில் இருந்தார். என்ன பாலிசினா, உன் செயலை நான் பார்க்கல, செயலினுடைய நோக்கம் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறதுல உறுதியானார். சொல்லுங்க, இங்க பதிவாகாது, சொல்லுங்க. அப்பனா கடைசியில் டீ குடிக்கும்போது சொல்லுவோம். டீ குடிக்கும்போது சொல்லிடுவோம் அப்படின்னா. அதை இங்கு வந்து நாம தட்சன் மூலமா என்ன தெரிஞ்சிடுறோம்? என்ன கூடாது? தன்முனைப்பு கூடாது. இந்த ராஜா பட்டர்னு அந்த சாமி வந்து எங்களுக்கு விருது கொடுத்தாங்க. வைணவ சாமிகள் நிறைய வந்திருந்தாங்கல்ல. நீங்க தான் சார் வாயை ஏன் திறக்க மாட்டீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் சொன்னா நம்ப மாட்டாங்க சார். கூட வந்தவங்க சொல்லணும். அது பப்ளிக்கு போய் சேரணும்ல. வைணவ சாமிகள் நிறைய வந்திருந்தாங்க. பெரிய பெரிய சாமிகள் எல்லாம் வைணவ ஆகமத்துல வல்லுநர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. இல்ல, அங்க மடத்துல எல்லாம் நடத்த முடியாது, அவ்வளவு கூட்டம். ஆமா, வந்திருந்தாங்க. ஆமா, அதுவும் தமிழிசை சங்கத்துல. அதான் ராஜா முத்தையா செட்டியார் தமிழிசை சங்கம். மடத்துல நடத்த முடியாது, அவ்வளவு கூட்டம். எல்லாமே தமிழ்நாட்டில் அத்தனை விஐபி அங்க. அரசு அவ்வளவு பெரிய விழா நடத்த முடியாது சார். அரசே நடத்த முடியாது. யாரு அந்த இதை முன்னெடுத்து செய்தவர் யாருன்னா, திருப்பரங்குன்றம் வேத பாடசாலையினுடைய பிரின்சிபால் ராஜா பட்டர். மற்ற எல்லாம் அதில் அடிஷனலாக வந்திருக்காங்க. திருமூர்த்தி மலையிலிருந்து ஒரு சிவாச்சாரியார் வந்திருந்தார். அவரை என்ன கவனிக்கிற பொறுப்பெல்லாம் அவர்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பழனியில் ஒரு சிவாச்சாரியர், அவர் என்கிட்ட நேரடியாக தொடர்பில் இருந்தார். இந்த விருதுக்குரியவங்க 80 பேர் படியேறி மேலே வந்துட்டாங்கன்னா சந்தனமாலை அணிவிச்சு அப்படியே சந்தனமாலையோட கொண்டு உட்கார வைக்கணும். அப்படி பிளான் பண்ணி முறையாக செஞ்சுருந்தாங்க. ஆமாம், நல்லா பிரம்மாண்டமாக பண்ணாங்க. எல்லாருக்கும் சான்றிதழ், 1 கிராமில் தங்க பதக்கம், பிறகு அந்த போக்குவரத்து செலவுக்கு 2000 ரூபா பணம், சால்வை, சாமி படம்,
பெரிய டைரி எல்லாமே நிறைய செஞ்சாங்க. உணவு ஏற்பாடெல்லாம் நம்ம திங்க முடியாது, அவ்வளவு உணவு ஏற்பாடு. பிறகு அத்தனை சிவாச்சாரியர்களெல்லாம் நம்ம லைவ்ல சந்திக்க முடியாது. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சிவாச்சாரியர் அங்கே சின்ன இந்த வயசுல இருந்து 90 வயசு வரைக்கும். ஆமாம் ஆமாம், ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நான் சொல்ல வந்த செய்திக்கு வந்துடுறேன். மேடையில் வந்து கூனம்பட்டி ஆதீனம் பெரியசாமி, தர்மி ஆதீனம் தம்பிரான் சுவாமி, காசி திருமடம் தம்பிரான் சாமி, பிறகு சென்னையில் ஒரு மடத்தில் உள்ள ஒரு சாமி, பிறகு வைணவ ஆச்சாரியர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ மேடையிலேயே எங்கள் ஆட்களே 2 வகையாக அந்த மேடையில் நடந்துக்கிட்டுறாங்க. சிலர் வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு சும்மா ரேஷன் வாங்கின மாதிரி போயிட்டே இருக்காங்க. நானெல்லாம் அங்கேருந்து வரிசையாக எல்லாரையும் கும்பிட்டு எல்லா சாமி காலையும் விழுந்து கும்பிட்டுட்டு, விருது தர்றவங்க முன்னால் சாஸ்தாங்கமாக விழுந்து கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த வைணவ சாமிகளை கூப்பிட்டு சாமி வணக்கம்னு காலில் விழுந்து கும்பிட்டேன். ஹரிவோம் ஹரிவோங்கிறார் அவர். அதில் அந்த பண்பு வந்து வர வைக்கணும். எனக்கு வந்துட்டு நான் சொல்லலை, இப்படி செஞ்சாதான் வரும், அடுத்த மேடைக்கு போனால் வரும். நம்ம மக்களே இந்த விருதை வாங்கினவங்க சைவ சித்தாந்த பேராசிரியர்களே குஞ்சித பாதாமையெல்லாம் மேடை ஏறுறதுக்குள்ளேயே இப்படி ஆகிறாரு, ரொம்ப ரொம்ப பணிவாக போகிறாரு. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா ரேஷன் வாங்கிட்டு போகிற மாதிரி போயிட்டே இருக்காங்க. அது வந்து அதெல்லாம் நமக்கு சைவத்தில் கூடாதுங்கிறதுக்கு யார் தான் கதை? தட்சன் கதை. ஆமாம், இது நமக்கு பண்பாக வரணும். அதை நம்ம விழாவாக கொண்டாட போகிறோம். இந்த கமலன் டீச்சர்லாம் கொஞ்சம் இந்த வேலைகளெல்லாம் முடிஞ்சதுன்னா அவங்கெல்லாம் வச்சு தானே கொண்டாட முடியும். அதுக்காக ஒரு தேதியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். மொஹரம் பண்டிகையில் ஒரு லீவ் வருது, அவர் ஆகஸ்ட் 15 ஒரு லீவ் வருது, ஏதோ ஒரு லீவு நல்லா செஞ்சிடணும். இப்போ தான் வரும்போது சிவாட்ட பேசிட்டு வந்தேன் பண்ணணும். அதில் அந்த மேடையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னா சைவ வைணவ ஒற்றுமையை பார்க்க முடிஞ்சது. வைணவ பெரியவர்கள் நிறைய பேர். பொதுவாக சிவாச்சாரியர்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்தே போகாது. அந்த வைணவ சிற்பிகளில் தலைமை சிற்பி, வைணவ ஆகம பண்டிதரில் தலைமை பண்டிதர். அப்படி ஆமாம், சைவத்தை ஏன் சொல்லுறேன்னா அது நமக்கு தெரிஞ்சது தானே. அப்படி பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. சால்வை செலவு மட்டுமே பல லட்சங்கள் இருக்கும், பல லட்சங்கள் இருக்கும் சால்வை செலவு மட்டும். ஆமாம், பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த முறையான ஃபோட்டோலாம் தாரேன்னு சொல்லியிருக்காங்க. திருமூர்த்தி மேலே சாமி பேசினார், உங்களுக்கு ஃபோட்டோலாம் நானே தர்றேன். நாங்கள் போட்டது வந்து அந்த கேமராமேன் மட்டும் 15 பேர், மேடையில் எங்கேருந்துலாம் படம் எடுக்க முடியாது. அப்புறம் நாங்கள் சரியாக எடுக்க முடியல. அப்புறம் நான் கேட்டேன், அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ எல்லாம் தர்றேன்னாரு. திருமூர்த்தி மேலே சாமி சொன்னார். நம்ம அதில் ஃப்ளெக்ஸ் எல்லாம் அழகாக போடலாம். அவ இந்த 9வது மந்திரத்தில் கொண்டு வந்து யாரை வைத்தாரு? தக்கனை வைத்தார். அதாவது இந்த பதிகத்தினுடைய முன்னுரை பார்க்கும்போது நீங்கள் எழுதிக்கிட்டா கூட நல்லது தான். ஒரு தடவை ரிவர்ஸில் வந்து அங்கே தக்கன் ஏன் வந்தாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எழுதினதே நீங்கள் திரும்ப ஒரு தடவை எழுதலாம். இந்த பதிகத்தில் வந்து மந்திரம் 1 வினை நீக்கம் பேசுகிறது, யமவாதனை இல்லை. மந்திரம் 2 பணி செய்யுங்கள் இன்பம் வரும். மந்திரம் 3 செல்வம் கிடைக்குங்கிறார். திருமகள் கிடைக்கும்னா செல்வம் கிடைக்கும், அப்படிதானே? செல்வம் கிடைக்கும். மந்திரம் 4 புகழ் கிடைக்கும். மந்திரம் 5 அழகான செய்தி, இறைவன் நாமம் சொல்லுவது கடமை. இறைவன் நாமத்தை சொல்லுவது கடமை. நான் செல்வராஜெல்லாம் எந்திரிச்சு போய் அந்த குஞ்சிதபாத ஐயா, விக்ரமசிங்க, சண்முகம் எல்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் போய் விழுந்து கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். அப்போ குஞ்சிதபாதையா நமச்சிவாயங்கிறாரு. அந்த அவங்ககிட்டையும் அந்த பக்தி பணிவெல்லாம் அவங்ககிட்டையும் இருக்குது, அவங்களும் இருக்குது. நாங்கள் அவங்க வர்றதை பார்த்து நாங்களாக எந்திரிச்சு போய் வணக்கம் சொல்லிட்டு வந்தோம். நான் என்ன சொல்கிறேன், அவர் ஒரு பெரிய மண்டபம், அவர் ஒரு மூலையில் இருக்கிறார், நம்ம ஒரு மூலையில் இருக்கிறோம். ஏதோ திடீர்னு சந்திக்கும் போது சாமி வணக்கம்னு சொல்லக்கூடாது, நாகரிகம் கிடையாது. அவங்களாம் நம்மளோட வயசில் பெரியவங்க, நம்ம தான் தேடி போய் என்ன செய்யணும், வணக்கம் சொல்லணும். உண்டா இல்லையா? அதை இதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த இப்போ எத்தனாம் மந்திரத்துக்கு எழுதியிருக்கிறீங்க? 6வது மந்திரத்தில் சொல்கிறாரு, புகழும் தவமும் கைகூடும். 7ல் சொல்கிறாரு, தியானம் செய்யுங்கள் வினை இல்லைங்கிறாரு. 8ல் சொல்கிறாரு, அயன்மால் தேடி அறியாருங்கிறாரு. இதில் ஒரு 3 செய்தியை நம்ம எடுக்கணும். 8ஐயும் 9ஐயும் இணைக்கணும். அயன் முனைப்பு அப்படி எழுதுனா செய்தி கிடைக்கும்.
மால் முனைப்பு, தக்கன் முனைப்பு, சமண பௌத்தர்கள் அறியாமை. முனைப்புன்னா வேற ஒன்றும் இல்லை, நான் பெரியவன் என்ற எண்ணம். புரியுதா? சமண பௌத்தர்கள் அறியாமை. நான் ஒரு 4 விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டாரு. எதை விடுங்க, மேலே இருக்கிறது எல்லாம் அடையலாம், எதை விட்டுருங்க, முனைப்பை விட்டுருங்க, அறியாமையிலிருந்து வெளியே வாங்க, அவ்வளோதான். இந்த முடிவுக்கு வந்தீங்கன்னா போதும். முனைப்பை விடுங்கள், அறியாமையிலிருந்து வெளியே வாருங்கள். திருமாலுக்கு முனைப்புன்னு நம்ம சைவர்களுக்குள்ள பேசுறதுக்கு எல்லாருக்கும் வைணவர்கள் ஏற்க மாட்டாங்க. முனைப்புன்னு சொல்றது என்னதுன்னா, அந்த அண்ணாமலை ஜோதியை தேடும்போது அயனும் மாலும் என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள்ன்றதை வச்சு சைவம் முனைப்புன்னு சொல்லுது. கடவுள்ல இவங்க 2 பேர்ல யார் பெரியவர்னு சண்டை போட்டிருக்காங்க, யாரை மறந்துட்டு. அதனாலதான் சைவம் அதை என்ன சொல்லுகிறது, முனைப்பு முனைப்பு என்று சொல்லுகிறது. அதுலயே சைவ சித்தாந்தம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போய் அந்த மால்லையே 2 வகை இருக்குன்னு சித்தாந்தத்தில் இருக்குது சாமி. திருமால்லையே 2 வகை இருக்குது. அது திருமாலுக்கு 2 வகை, பிரம்மனுக்கு 2 வகை, ருத்ரனுக்கு 2 வகை சொல்றாங்க சித்தாந்தத்தில். அதில் பிரம்மனுடைய 2 வகை என்னதுன்னா, நம்மளை மாதிரி உயிர்கள் புண்ணியத்தினால பிரம்மன் ஆகும். என்னது, கடவுளே யாரா வருவா, பிரம்மனா வருவார், கடவுளே பிரம்மனாக வருவார். அதே மாதிரி தான் ருத்ரனுக்கும், நம்மளை போல உயிர்களும் ருத்ரனா வரும், இறைவனே யாரா வருவார், ருத்ரன். திருமாலுக்கும் அதே மாதிரி இருக்குது, நம்மளை போல உயிர்களும் திருமாலாக வரும், இறைவனே யாரா வருவார், திருமாலா வருவார். எனவே இப்படி தேடின திருமாலை நம்ம எந்த திருமாலோட ஒப்பிடக்கூடாது, அந்த இறைவனே திருமாலா வர்றாருல அந்த திருமால் கூட ஒப்பிடக்கூடாதுன்னு சைவ சித்தாந்தத்தில் கொஞ்சம் பக்குவப்பட்டவங்க சொல்லுவாங்க. எடுத்திருக்கிறோம், அது நம்ம திறமை. அதாவது அந்த இந்த ஒரு ஐயா உண்டல, பராங்குசாமின்னு ஒரு வைணவர், பராங்குசாமின்னு ஒரு தமிழ் புலவர், பொள்ளாச்சி மாரியம்மன் கோயிலுக்கு வருவார். மாரியம்மன் கோயில் பிரசாதம் சாப்பிட மாட்டார். பிறகு நம்ம ஆட்கள் வேலையே பெருமாளை திட்டுறது தானே, இருந்தாலும் அந்த கோயிலில் கூப்பிட்றாங்கன்ட்டு வருவார். ஏன் சொற்பொழி மட்டும் விரும்பி கேட்பார். பெருமாள் வர்ற இடத்துல கரெக்டாக நான் விளக்கம் சொல்லுவேன். இந்த இடத்துல பெருமாளை சைவம் குறை சொல்வதாக நாம் நினைக்கக்கூடாது. இது உயிர் வர்க்க திருமாலை சொல்லுகிறது. உயிர் வர்க்க திருமால் வேறு, கடவுள் வர்க்க திருமால் வேறுன்னு சித்தாந்தத்தில் தெளிவா இருக்கு. புரியுதா? எனவே மேலே இருக்கின்ற அனைத்தையும் நீங்கள் அடையலாம். 2 விஷயத்திலிருந்து விடுபடணும். என்னதெல்லாம்? முனைப்பு கூடாது, அறியாமையில் விடுபடுங்கள். அவ்வளவுதான் அவர் சொல்ல வந்த செய்தி. அதை இதில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்த மந்திரத்துக்கு அந்த மந்திரத்தை ஒரு தடவை படிச்சிடலாம். கொண்டாடுதல் புரியாவரு தக்கன் பெருவேள்வி செண்டாடுதல் புரிந்தான் திருச்சுழியல் பெருமானை கொண்டாடிய சமணாதர்கள் குடைச்சாக்கியர் அறியா மிண்டாடிய அது செய்தது வானவர் வானால் வரு விதியே. விதி என்பது அறம் என்ற பொருள்ல வந்திருக்குது, அறநெறி என்ற பொருள்ல வந்திருக்கிறது. அவர்கள் அதையெல்லாம் அறியாதவங்க இருந்தார்கள் என்பதை சொல்றார். 10வது மந்திரத்தின் பொருளை எழுத போறோம். அருவிகள் பாய்கின்ற இறைவனுடைய திருமலையில், தேவாரத்தில் திருமலைன்னே இருக்கு. இப்ப திருமலைன்னா எதைத்தான் குறிக்கும்? திருப்பதி. தேவாரத்தில் இருக்குது. நீர்தரு நிமலன் திருமலை. சைவர்கள் இதையெல்லாம் விட்டுட்டாங்க, வைணவர்கள் தெளிவா பிடிச்சுக்கிட்டாங்க. வைணவத்தில் வடகலை தென்கலைன்னு 2ஆ பிரிஞ்சு வலுவா இருக்காங்கல்ல. இப்ப நம்ம ஒரு தப்பு பண்றோம். நம்ம என்ன தப்பு பண்றோம்னா, சைவத்தில் வடகலையை நம்ம வைதீக சைவம்னு சொல்லிடுறோம். இது சம்மந்தப்பட்ட நிறைய புக்கு வச்சிருந்தாங்க. நம்ம வாங்கணும்னா பல ஆயிரம் ரூபா வேணும். எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க. நம்ம புக்கு வச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சா நிறைய பணம் கொண்டு போயிருக்கலாம். நிறைய புக்கு வச்சிருந்தாங்க. வைதிக சைவத்துக்கு தனியாக புக்கு வச்சிருந்தாங்க. நம்ம என்ன சொல்றோம், வைதிக சைவம்னு சொல்றோம். அதுக்கு என்ன பொருள் சொல்றோம்னா, வேதம் படித்து சிவனை கும்பிட்டா வைதிக சைவம். பிறகு இன்னொரு சைவம் என்ன சொல்றோம்னா, நம்ம சைவம் திருமுறை சைவம்னு சொல்றோம். நம்ம இந்த நெறியில் நிற்பதை என்ன சைவம்னு சொல்றோம், திருமுறையில் இருக்கிற சைவம்னு சொல்றோம். ஆனால் என்ன தவறு எங்கே நடக்குதுன்னா, நமக்கு இந்த ஏதாவது ஒன்றை வலுவாக பிடிப்பதற்கு நமக்கு மரபு கிடையாது. வேதத்தை மட்டும் பிடிக்கிறதுக்கு மரபு இருக்குது, திருமுறையை மட்டும் பிடிப்பதற்கு நமக்கு என்ன கிடையாது, மரபு கிடையாது. அங்கே அப்படி இல்லை. தென்கலைக்காரங்க திவ்ய பிரபந்தத்தை பிடிச்சிடுவாங்க, அப்படிதானே சாமி? படிப்பாங்க. வடகலைக்காரங்களுக்கு வேதம் முக்கியம், பிடிப்பாங்க. 2 வேறுபாடு. 2 பேருக்கு என்ன வேறுபாடு? அப்போ ஏதோ ஒன்று இருக்குது இல்ல. வடகலை ஆச்சாரம் அதிகம், வேத ஆச்சாரம் அதிகம். பாத்தீங்களா? வேத ஆச்சாரம் அதிகம். இப்ப சமீபத்தில் சண்டையை போட்டாங்கல்ல எங்க ஸ்ரீரங்கத்தில்.
அதான் டிவி பார்க்கறது கிடையாது. ஸ்ரீலிங்கத்தில் 2 பேரும் சண்டையை போட்டு, ரோட்டில் சண்டையை போட்டு, அரசர் ராமானுஜர் தான். ஆமாம், அது ஒரு ஆச்சாரியர் ஒரு ஐயங்கார் காலை வச்சு உதைக்க போறாரு, சண்டையை போட்டு கடைசியில் கவர்மெண்ட்ல ரூல்ஸ் எப்போவோ போட்டுட்டான், இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது நீங்கள் 2மே பாட வேண்டான்ட்டான். திவ்யபுரம் மூந்தும் பாட வேண்டாம், வேதம் பாடம், ஃபங்க்ஷன் மட்டும் கொண்டாடுன்ட்டான். அதை மீறி பாடும்போது சண்டை வந்துட்டு. ஆமாம், அதே தான். இப்போ அவங்களுக்கு நமக்கு உள்ள அந்த சிக்கல் தெரிஞ்சிடுங்க. இந்த திருமலைங்கிற வார்த்தையெல்லாம் எப்படி நம்மகிட்ட இருந்து போச்சுதுன்னா, நம்ம அவங்க தமிழ் தென்கலைக்காரங்க ஒரு ஃபார்முலாவில் கரெக்டாக நிற்கிறாங்க, வடகலைக்காரங்க ஒரு ஃபார்முலாவில் கரெக்டாக நிற்கிறாங்க. நம்ம இதில் எப்படின்னா வைதிக சைவர்கள் கரெக்டாக இருக்காங்க, நாம ஒரே மிக்சிங், வேதத்தை போட்டு மிக்சிங், ஆகமத்தை போட்டு மிக்சிங், தமிழை போட்டு மிக்சிங். அதனால இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்மளை கைவிட்டு போயிட்டு. பாலா அதில் நிறைய பேர் சேர்த்துட்டாங்க. ஆமா, அதே அவருடைய பேர் வெங்கடேஸ்வரன் ஈஸ்வரன். அப்போ அதே இதுல திருமலைங்கிற வார்த்தை, அருவிகள் பாய்கின்ற இறைவனது திருமலையில் எதிரொலி உண்டாகிறது. அதன் அருகில் தனது ஊர்தியை செலுத்திய ராவணனது தலையை நெரித்தவனும். ராவணன் திருநாவுக்கரசருடைய தேவாரத்தில் 10ல் வருவார். இங்கே எதில் வர்றாரு? 8ல் வர வேண்டியன்னு எங்கே போடுறாரு? 10ல் வைக்கிறார். திருநாவுக்கரசர் தேவாரத்தில் ராவணன் 10வது மந்திரத்தில் வருவார். ஞானசம்பந்தர் தேவாரத்தில் 8வது மந்திரத்தில் ராவணன், 9ல் அயன்மால், 10ல் சமண பௌத்தர்கள் வருவாங்க. இந்த 3 பேரையுமே சுந்தரர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் ரூம்பை மாற்றி விட்டுட்டார். புரியுதா? ராவணன் இருக்கிற இடத்துல அயன்மால் இருக்கிறாங்க, அயன்மால் இருக்க வேண்டிய இடத்துல சமண பௌத்தர்கள் இருக்காங்க. சரிதானா? அதுக்கு 8ல் இருக்க வேண்டிய ராவணனை எங்கே கொண்டு வந்து போடுறாரு? கடைசியில் போடுறார். அருகில் தனது ஊர்தியை செலுத்திய ராவணனது தலையை நெரித்தவன் சிவன், இத்தலத்து இறைவன். இத்தலத்தை தனக்கு பெரிய ஊராக கொண்டு எழுந்தருளில்லான். அடுத்த பத்தியா நீங்க எழுதணும். இந்த இறைவனது திருவடிப்பெயரை புனைந்தவனும் திருநாவல் ஊரார்க்கு தலைவனுமாகிய நம்பியாரூரனது சுந்தரர், நம்பியாரூரனது இத்தமிழ் பாடல்கள் 10னையும் உணர்கின்றவர் துன்பம் யாதும் இலராவர். அடுத்தது குறிப்புரையில் இறைவனது பெயரை அவனது திருவடி பெயர் என்று சுந்தரர் கூறுகிறார். ஒரு தடவை மந்திரத்தை படிச்சுட்டு நம்ம விளக்கம் எழுதலாம். நீர் ஊர்தரு நிமலன் திருமலையார் கயல் அருகே, மலையாருக்கு அயல் அருகேன் இருக்கா கயல் அருகேன் இருக்கா? அருகே. தேரூர் தரும் அரக்கன் சிரம் நெறித்தான் திருச்சுடியல் பேரூரென உறைவானடி பெயர் நாவலர் கோமான் ஆரூரன் தமிழ் மாலை 10 துயரிலரே. இப்போ நம்ம அதுக்கு விளக்கம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அருவிகள் பாய்கின்ற இறைவனுடைய திருமலை, அருவிகள் திருமலை, அதாவது நமக்கு நீங்கள் நல்ல பிரமாணம் எடுத்துக்கலாம். நெஞ்சு விடு தூதுவ பிரமாணமாக எடுத்தீங்கன்னா அதில் 6 தசாங்கத்தில் 6ம் உண்டு, மலையும் உண்டு. என்ன உண்டு? இறைவனுடைய தசாங்கத்தில் அந்த 6 தான் நம்ம அங்கே அருவிங்கிறோம். 6 தான் எதா மாறும்? அருவி 6 ஆகும், 6 அருவி ஆகும். அருவி 6 ஆகும், ஓகே சார். 6 எப்படி சார் அருவி ஆகுன்னு கேட்கக்கூடாது. அதே 6 தரையில் ஓடிக்கிட்டு திரும்ப ஒரு பள்ளம் நிறைந்த பகுதிக்கு போது திரும்ப எதா மாறிடும்? அருவியாக மாறிடும். ஆமாம், இறைவனுடைய தசாங்கத்தில் 2 6ம் மலையும்.
இன்னொரு தசாங்கம் கூட இதில் இருக்குது. ஊரு, அந்த தலத்தினுடைய ஊரும் இருக்குது. ஆமாம், அதே தான் சொல்கிறேன். திருவாசகத்தில் ஒரு பதிகமே இருக்குது அதுக்கு. உத்தரகோசம் அங்கை ஊர் சொல்கிறார்ல, பாண்டி நாடே பழம்பதியாகவும். திருவாசகத்தில் தசாங்கம் 2 இடத்துல இருக்குது. ஒரு இடம் இங்கே 10 பாட்டில் வரும், இன்னொன்று அகவல்ல வரும். இந்த தசாங்கத்தை அடிப்படையாக வச்சு தான் உமாபதி சிவன் நெஞ்சு விடுதுக்குள்ளே எதை கொண்டு வர்றாரு? தசாங்கத்தை கொண்டு வர்றாரு. இந்த திருப்பாட்டை நீங்கள் தசாங்கத்தில் பார்த்தா நல்லா இருக்கும். இந்த திருப்பாட்டில் என்னெல்லாம் இருக்குது? ஆறு இருக்குது, மலை இருக்குது, ஊர் இருக்குது. ஊர் இருக்கும்போதே நாடு சொல்லிக்கிடலாம். ஊர் சொன்னாலே என்ன சொல்லிக்கிடலாம்? பெயர். ஊர் சொல்லும் போதே நாடு சொல்லிக்கொள்ளலாம். தசாங்கத்தினுடைய ஒரு வடிவமே இதுக்குள்ளே இருக்குது. நான் தசாங்கத்துக்கு ஏன் போனேன்னு சொன்னால் அதை சொல்லிடுறேன். மலை என்பது நமக்கு அருள் தான் மலை. நீங்கள் அதுக்கு ஞானம் மலைனாலும் அதே பொருள் தான் வரும். அருள் தான் நமக்கு மலை. அருள்நிதி தர வரும், அவ்வளவுதான். நீங்கள் அருள் மலைன்னு சொன்னாலும் சரி, ஆனந்த மலைன்னு சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் அந்த பொருள் வந்துடும். அதுபோல அருவி என்பது நமக்கு அருளை குறிக்கும். அருவி என்பது நமக்கு அருளை குறிக்கும். அந்த ஐயாவுடைய ஃபங்க்ஷனில் தண்ணீரை வச்சு தானே நானே பேசினேன். இவர் ஐயாவுடைய தொழில் டேம் கட்டி தண்ணி விடுறது. அதை திருவாசகத்திலேயும் மாணிக்க வாசகர் வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரம்பத்துக்கு அது தண்ணி கேட்கிறார்ல, அந்த வழங்குகின்றாய்க்குங்கிற மந்திரத்தில் என்ன கேட்பாரு? எனக்கு விற்குகின்றேன் விதியின்மையால் எனக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்பாரு. ஐயாவுக்கு தொழிலும் தண்ணீர் தான், சமயத்துறையிலும் தண்ணீர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதனால நீரை நீரா பார்த்தோம்னா ஏமாந்துரும். திருவம்பாவையை மட்டும் நீங்கள் அந்த தண்ணீரை நீர்னு பார்த்துட்டீங்கனாலே திருவம்பாவையில் நீங்கள் எதையுமே அடைய முடியாது. திருவம்பாவையில் குளிய நீராடுதல் என்பது அருளில் அழுந்துதல் தான். அந்த கான்செப்ட் எடுத்தால் தான் எதே வரும். திருவம்பாவையை நீங்கள் என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இதில் மலையை அருவியே சொன்னார். அருவி என்பது சத்தினிபாதம்ங்கிற அளவுக்கு எடுக்கணும். சத்தினிபாதம்ங்கிற அளவுக்கு எடுக்கணும். ஏன்னா மிகுதியாக வரணும் இல்லை, நீர் மிகுதியாக வரணும், வேகமாக வரணும். அது சத்தினிபாத அளவுக்கு நம்ம எடுக்கணும். அந்த முதல் வரியில் கயல் இருக்குதல்ல, நம்ம அயல்னு படிக்கணும். கயல்னா மீன் பொருள் எடுக்க வேண்டியது வரும். அயல்னா பக்கம்னு அர்த்தம். தேரூர் தரும் அரக்கன் சிரம் நெறியத்தான் நெறித்தான். அடுத்தது ராவணனுடைய தலையை நெறித்தது. இதில் நீங்கள் ஏற்கனவே ஒரு 4 அண்ணன்களை போட்டீங்கல்ல, இதில் 5வது அண்ணனையும் சேர்த்துக்கிடணும். யாரு? அயன் முனைப்பு, மால் முனைப்பு, தட்சன் முனைப்பு, சமண பௌத்தர்கள் அறியாமை, ராவணன் முனைப்பு. ஆமாம், 5 பேர் போட்டுடணும். அதுலேயும் ஒரு லிஸ்ட் இருக்குது. என்ன ஒரு லிஸ்ட் இருக்குது? என்ன லிஸ்ட்னா, ராவணன் சிவபக்தன், தட்சன் சிவநெறி நின்றவன் தான், அது சிவ மரபுக்காரன் தான். புரியுதா? அப்படி அதில் வேற ஒரு லைன் போட்டு பிரிச்சுக்கிடணும். இதில் எல்லாருலேயும் பெஸ்ட்டு ராவணன். அதனால தான் ராவணனை தனியாக கொண்டு வந்தார். என்னதான் இருந்தாலும் அடிப்படையில் என்ன பக்தன்? சிவபக்தன். சைவத்தில் என்ன கொள்கைன்னா, சமீபத்தில் படித்தோம், எந்த இடத்துல வருதுன்னு தெரில. ஒருவன் உயிர்கொலை செய்பவனாக இருக்கிறான். சமண பௌத்தர்கள் உயிர்கொலை செய்கிறாங்க, சிவனை கும்பிடுறதில்ல. உயிர்கொலை செய்பவனாக இருக்கிறான், சிவனை வணங்குவதில்லை. இன்னொரு பக்கம் சிவனை வணங்குறான், உயிரையும் கொள்றான். யார் பெஸ்ட்னா, இந்த சிவனை வணங்கி உயிரை கொள்றவன் பெஸ்ட்டுன்னு சொல்லுது சைவம். ஏனென்றால் உயிர்கொலை செய்ய மாட்டேன்னு சிவனையும் கும்பிட மாட்டேன்னு சொல்றவனால சிவபக்தி வளராது. இந்த சிவனை கும்பிட்டுக்கிட்டு உயிரையும் கொள்றவன் ஒரு நாள் எதை விடுவான்? வெற்றுவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் யாரை பெஸ்ட்டுங்குது அந்த அடிப்படை. அதனால தான் ராவணனுக்கு நம்ம திருமுறையில் இவ்வளவு மரியாதை. என்ன திருநாவுக்கரசர் ராவணன் எடுக்கிறாரு, ஞானசம்பந்தர் கம்பல்சரியாக 8 டாக்குமெண்ட்னே சொல்லுது. ஆதீன உரையில் டாக்குமெண்டாவே சொல்லியிருக்காங்க. அவர் 8வது மந்திரத்தில் குறிப்பிட்ட ஆளு, 9ல் குறிப்பிட்ட ஆளுங்கிறது ஒரு கட்டமைப்புக்குள்ள வச்சு பாடியிருக்கிறாரு. ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்குங்கிறாங்க. அதில் சுந்தரரும் ராவணன் எடுக்கிறாரு. அப்படின்னா அவன் யாராக இருந்ததுனால? சிவபக்தனாக இருந்ததுனால. ஆமா, சிவபூஜை செய்யக்கூடியவன். இந்த தவறான ஒரு எண்ணங்கள் தான், அதுதான் அவனுடைய தவறு. ஆமா ஆமா, முனைப்பு, கருத்துல முனைப்பு அதைத்தான் இதுல சொல்றாரு. சரியா? எனவே இந்த அயன், மால், தட்சன், சமண பௌத்தர் 2 பேரையும் எதில் வைக்கணும்? அறியாமையில் வைக்கணும்.
அவங்க கடவுள் லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. ராவணனை தனியாக எடுக்கணும் சிவபக்தன், அயன்மாலை சமண பௌத்தர்களை தனியாக எடுக்கணும் அறியாமை, தட்சண இதில் எடுக்கணும் முனைப்பு. அவங்க 3 பேரும் ஒரே இதில் போட்டுறணும். இதில் போட்டுறணும் முனைப்பில் போடணும். அப்படி போட்டு அதை படித்து கண்டுபிடிக்கணும். அதில் சொன்னார், இதில் ராவணனுடைய வலிமையை ஒடுக்கியது. இதில் இவங்க 5 பேர்லேருந்து ராவணன் வேறுபடுகிறான். இந்த 5 பேரில் ராவணனை தனியாக எடுக்கணும். எப்படி வழி எடுக்கணும்னா, அந்த தண்டனை கொடுத்த அதே நேரத்தில் வரமும் கொடுக்கிறார். அவனுக்கு வரமும் கொடுக்கிறாரு. சந்திரகாசம் என்ற வாள் கொடுக்கிறாரு. கம்பராமாயணத்தில் கடைசியில் கம்பராமாயணத்தில் வருது, 3 கோடி ஆண்டுகள் நீ வாழலாம்னு வரம் கொடுக்கிறாரு. இதில் இந்த 5 பேரில் திருந்தினவை யாரு? ராவணன். திருந்தினவன் ராவணன். ஏன்னா அந்த 5 பேருக்கும் திருவடி கிடைச்சது யாருக்கு தான்? கோபத்தில்னாலும் உதைச்சார்ல, கோபத்தில் அழுத்தும் போது அது எதா கோபத்தில் வச்சாலும் வச்சது. அதாவது சந்தோஷமாக கரண்டை வச்சாலும் கரண்ட்டு தான், கோபத்தில் வச்சாலும் கரண்ட்டு தான். புரியுதா? கரண்ட்டு தானே. கோபத்தில் வச்சாலும் கரண்ட் தன்னுடைய வேலையை செய்யும். உண்டா இல்லையா? வணக்கம் சார், வணக்கம். அப்படி அவனுக்கு செய்திருக்கோமல்ல. இப்படியெல்லாம் அதை நம்ம உள்ள போய் பிரித்து பார்க்கணும். இப்போ ஒரு பதிவு பண்ணியிருக்கிறோம், அந்த சடையா எனுமால். அந்த தேவாரை உரைங்கிறது ஒரு மறுமலர்ச்சினே சொல்லலாம். நீங்கள் அதை இப்போ நாங்கள் பதிவு ஏற்றாமல் வச்சுருக்கிறோம். உங்களுக்கு வேணால் இண்டிவிஜுவலாக கேளுங்க, வாங்கி கேளுங்க. சூப்பராக பதிவு பண்ணி வச்சுருக்கோம். சடையா எனுமால அந்த பதியத்துக்கு இதுக்கு முன்பு யாராவது அப்படி முயற்சி பண்ணியிருப்பாங்களான்னா கேள்விக்குறி தான். அவ்வளோ சூப்பராக பதிஞ்சு வச்சுருக்கிறோம். நம்ம அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கோம். 2-3 மாதம் ஆகும். உங்களுக்கு அவசரம்னா நீங்கள் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கொடுப்பாங்க. யாராவது வேணால் வாங்கிடுங்க. உங்கள்கிட்ட இருக்குல்ல பத்திரமா, வாங்கிடுங்க. 1.5 மணி நேரம் சடையா எனுமால் மட்டும் தனியாக பாடசாலையில் 1/2 மணி நேரத்துக்குள்ளே எடுத்தோம். பிறகு நம்ம வகுப்பில் பரிமாறுறதுக்காக 1.5 மணி நேரம் எடுத்தோம். சூப்பராக முற்றிலும் புதிய கோணம். அதில் நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன், இது வரைக்கும் யாரும் கேட்காத கேள்வி. என்ன கேள்வினா, அந்த பெண்ணை பாம்பு, அந்த ஆடவனை பாம்பு கடிச்சதில்ல, அதுக்கு மேலே இவனை கடிச்சிருந்ததுன்னா, அதுக்கு மேலே இவனை கடிச்சிருந்த ஞானசம்பந்த ஸ்கிரீனுக்கே வந்திருக்க மாட்டார். ஞானசம்பந்த ஸ்கிரீனுக்கே வந்திருக்க மாட்டார். அதாவது இந்த பெண்ணை கடிச்சிருந்ததுன்னா, இந்த பெண்ணை கடிச்சிருந்ததுன்னா பேசுறதுக்கு ஆளே இருக்காத. அந்த சடையா எனுமால் சரண்ணி எனுமால் யாருடைய பெயரை சொல்வதை கேட்டு தான் வந்தாரு. அவன் என்ன சொல்லிட போறான்? மாமா மச்சான்னு கத்திருக்க போறான். இப்படி முழுவதும் புதிய பார்வையில் அந்த பதிகத்தை பண்ணியிருக்கிறோம். முழுவதும் புதிய பார்வையில் பண்ணியிருக்கிறோம். அவனை கடிப்பதுக்கு பதிலாக இந்த பெண்ணை கடித்திருந்தால் இந்த ஒரு சம்பவம் நமக்கு கிடைச்சிருக்காது, இந்த திருமுறையும் கிடைச்சிருக்காது, இவ்வளவு பெரிய வரலாற்று ஆச்சரியமான நிகழ்ச்சிகளை என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காது. அப்படின்னு ஒரு புதிய முறையில் அந்த பதிகத்தை பார்த்துருக்கோம். இப்படி எதை எடுத்தாலும் புதுசாக பார்த்தோம்னா, நாளைக்கு நமக்கு ஒரு வேலை வரும்போது, இது சைவத்தில் வேலை வரும்போது அதுலேயும் நாம் ஒரு புதிய கோணத்தில் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வேலை செய்ய போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹோம்ஒர்க் என்னென்னா, இந்த சுந்தரர் தேவாரத்தில் இங்கே நாம் எத்தனை நம்பர் பதியத்தெல்லாம் பாடியிருக்கோன்னு தனிப்பட்ட ஒவ்வொருத்தர் லிஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. இந்த சுந்தரர் தேவாரத்தில் நம்ம வகுப்பில் பார்க்கப்பட்ட பதிகங்கள் எதுவெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்ட்ட நான் ஒரு 27 வரைக்கும் லிஸ்ட் வச்சுருந்தேன், அது பிறகு விட்டுட்டேன். அந்த லிஸ்ட் எடுத்து வைங்க. என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ரவுண்டு நான் அதை பேசுவேன், அது பிறகு ஒரு நாள் மாணவர்கள் பேசுவாங்க. நான் பேசின பிறகு அந்த பேசினதிலிருந்து எடுத்து யார் பேசணும், அதே மாதிரி 7ஆம் திருமுறைக்கும் பண்ண போகிறோம். இங்கே 7ஆம் திருமுறை பண்ண போகிறோம், அங்கே 1, 4 பண்ண போகிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்னது, 7ஆம் திருமுறையில் இதே கோயிலில் இந்த வகுப்பில் எந்த பதிகமெல்லாம் நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். அப்படி லிஸ்ட்டு வந்ததுன்னா அந்த லிஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் மாற்றி சொல்லுவாங்க. அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நான் அந்த ஒரே நாளில் 4-5 பதிகத்தை பேசிடுவேன். அதில் எதெல்லாம் முக்கியமான பகுதிங்கிறத நம்ம பரிமாறணும். சும்மா படிச்சுக்கிட்டே போனோம்னா நம்ம, அதனால தான் நாங்கள் தேவாரம் மற்ற தேவாரத்தில் நிறுத்திட்டோம். என்ன சொல்லி எடுத்தேன்னா, 30 தேவாரம் பதிகம் வந்தோன்னு நிறுத்திடுவேன்னு சொன்னேன். நிறுத்தி அதில் என்ன படித்தோங்கிறத பேசிட்டு ஒரு ஃபீட்பேக் பார்த்துட்டு, அதில் முக்கியமானது மாணவர்கள் ஒரு நாள் கேம்பு வகுப்பு மாதிரி போட்டு பேச வச்சுட்டு அதுக்கு ஒரு புதுசாக எடுத்துக்கலான்னு வச்சுருக்குறோம். இங்கே அதே மாதிரி கேம்பு வகுப்பு எடுப்போம். புரியுதா? அது பின்னால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசிக்கலாம். எனவே ராவணன் வரும்போது இந்த 5 பேர்ல இருந்து ராவணனை பிரிக்கணும். அயனுக்கு திருவடி கிடைக்கவில்லை, மாலுக்கு திருவடி கிடைக்கவில்லை, அடுத்தது தட்சனுக்கு கிடைக்கவில்லை, அடுத்தது சமண பௌத்தர்களுக்கு கிடைக்கவில்லை. யாரு கிடைச்சது? ஆமா, ராவணனுக்கு மறைப்பு சக்தியாகவும் நின்றார், அருள் சக்தியாகவும் நின்றார். அவங்க எல்லாருக்குமே என்ன சக்தியாக நின்றாரு? அதுதான் மறைப்பு சக்தியாக நின்றார். அடுத்த லிஸ்டுக்கு போயிடணும். அயன்மால் திருந்தி வழிபாடு செய்யும் போது
காட்சி கொடுத்தாரு. அயன்மால் திருந்தி வழிபாடு செய்யும்போது காட்சி கொடுத்தாரு. ஆனா அவங்களுக்கு திருவடியெல்லாம் கொடுக்கல. திருவடியெல்லாம் கொடுக்கல, காட்சி கொடுத்தாரு. அவங்க திருந்தி வழிபாடு செய்யும் போது ராவணனை பொறுத்தளவில் சிவன் விஷயத்தில் 2 படிநிலைகள் இருக்கு. அயன்மாலை பொறுத்தளவில் ஒரே படிநிலை தான். தேடுறதுக்கு முந்தி சிவன் கிடையாது, தேடின பிறகு யார் வர்றா? சிவன் வர்றார். இவனுக்கு அப்படி இல்லை. இவன் முரண்டு பிடிக்கும் போதும் சிவன் வந்தாரு, இவன் திருந்தின பிறகு யார் வந்தா? சிவன் வந்தார். இப்படியெல்லாம் அவனை பிரிச்சு பார்க்கணும் என்று அதில் ராவணனை நாம பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது சுந்தரர் தன்னை பற்றி சொல்றார். அதாவது இந்த வரி ரொம்ப முக்கியம். மந்திரத்தை படிச்சு பாருங்க. நீரூர்தரு நிமலந்திரு மலையார்க்கு அயல் அருகே தேரூர்தரும் அரக்கன் சிறு நெறித்தான் திருச்சுழியல் பேரூரன உறைவானடி பெயர். அந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பேரூரன உறைவான் அடிப்பெயர் நாவலர். அந்த இடத்துல தான் உரையாசிரியர் குறிப்பு சொன்னாரு, இறைவனது பெயரை அவனது திருவடி பெயராக அருளினார். என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, சாமியுடைய பெயரையே அவருடைய திருவடிக்கு பெயராக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீங்க வைணவத்தில் என்ன இருக்குது? பெரிய திருவடி, சின்ன திருவடி. பெரிய திருவடினா ராமானுஜர். வைணவத்தில் இந்த மரபு என்ன இருக்குத? அவங்க திருவடியையே பெயரா சொல்றாங்களே. பெரிய திருவடினாலே ராமானுஜரை குறிக்கும். அவங்க மரபு வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த திருவடி பெயராக சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய புதுமை. அதை அவர் சொல்றாரு. நம்பியாரூரனது இறைவனது திருவடி பெயரையே புனைந்தவனும், இறைவனுடைய பெயருக்கும் இறைவனுடைய திருவடிக்கும் வேறுபாடு இல்லைங்கிற செய்தி ஒரு அரிய செய்தி. அதை நான் கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. நான் திருநாவூர் தலைவன். இப்படியெல்லாம் சுந்தரர் சொல்லும் போது சுந்தரர் தன்னுடைய பெருமையை சொல்லுகிறாருன்னு நம்ம நினைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். குருமார்கள் இப்படி சொன்னாதான் நமக்கு இது முக்கியங்கிறதே நமக்கு என்ன செய்யும் தெரியும். அதுக்கு நான் பல உதாரணம் சொல்லியிருக்கிறேன். இது தாய்ங்கிறத அம்மா தான் சொல்லணும். நான் உன்னுடைய அம்மா, தாயி, அம்மா அம்மா அப்படின்னு தாய் சொன்னாதான் யாருன்னு தெரியும், அம்மான்னு தெரியும். அதுபோல அறியாமையில நாம இருக்கிறதுனால குருமார்கள் அவங்க தங்களுடைய பெயரை, தங்களுடைய ஊர் பெயரை திரும்ப திரும்ப சொல்லி நம்மளை சொல்ல வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது நமக்கு அந்த குருமார்களுடைய அருள் என்ன செய்யும், கிடைக்கும். அதனாலதான் அவங்க அதை சொல்றாங்க. அதை தன்னை பாடினான் பொன்னை பாடினான்ங்கிறதெல்லாம் அந்த புலவன் இப்ப கிடைச்சாலும் அடியே போடலாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. புரியுதான்? அப்படி இந்த பதிகத்தை தமிழ் பாடல்கள் பத்தினையும், இந்த தமிழ் பாடல்ங்கிற இடத்துல உரையில தமிழ் பாடல் இருக்குது. சுந்தரரும் தமிழ் மாலைங்கிறாரு. அந்த தமிழ்ங்கிற இடத்துல உரையாசிரியர் என்ன சொல்றாங்கன்னா செய்யுள்னு எடுத்துக்கணுங்கிறாங்க. ஆமா, செய்யுள் என்று எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்லியிருக்கிறாங்க. பத்தினையும் அறிவார், அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அறிவார் துயரிலரேனார். அழகான இடம். அறிவார் துயரிலரேங்கிறது ரொம்ப முக்கியம். அறிவார் என்பது இந்த பதிகத்தில் இருக்கின்ற ஞான நுட்பங்களை அறிதல் தான் அறிவார். அறியாமை உடைய 2 பேரை 9ல் சொன்னார்ல. அறியாமை உடைய 2 பேரை பற்றி 9வது மந்திரத்தில் சொன்னார்ல. அறியணுங்கிறத எங்க அயன்மால் இல்லை, 9ல் சமண பௌத்தர்களுங்க. அது வெளிப்படையா சொன்னது அறியாமை உடையவன் அவங்கள தானே சொல்றாரு. அறியாமை உடைய 2 பேரை 9ல் வச்சாரு. 10ல் என்ன சொல்றாரு, இந்த தேவாரத்தை அறியறதுக்கு பாருங்கிறார். அதாவது அறிதல் என்பது இப்பதிகத்தில் உள்ள ஞான நுட்பங்களை அறிதல். இப்பதிகத்தில் இருக்கக்கூடிய வினை நீக்கம், பாச நீக்கம், கதி, இதையெல்லாம் அதனாலதான் உரையாசிரியர் உணர்வார்னு உரை எழுதினார். இவற்றையெல்லாம் உணர்ந்து கொள்ளுதல். உணர்ந்து கொள்ளுதல் உணர்ந்து கொள்ளுபவர்களுக்கு துன்பம் இல்லை என்று சொன்னார். துன்பம் யாதும் இல்லை என்றார். துன்பம் துயரிலரே, துன்பம் இல்லை. துன்பம் இல்லை என்பதை நாம் பிறவி இல்லைன்னு எடுக்கணும். துன்பத்துக்கு எது காரணமா இருக்குது? பிறவிதான் காரணமா இருக்கு. பிறவி இல்லை என்று எடுத்துக்கொண்டு பிறகு உடன்பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடணும். பிறவி இல்லாததனால் என்ன உண்டுன்னு முடிவு பண்ணணும்? பிறவாமை உண்டு. பிறவாமை பேரின்பத்தை தருங்கிற இடத்து வரைக்கும் நகர்த்திடணும். துன்பம் இல்லை, பிறவி இல்லை, பிறவாமை உண்டு, பேரின்பம் உண்டு, வீடு வேறு உண்டுங்கிறது வரைக்கும் அதை நகர்த்தி கொள்ளணும். இந்த ஒரு பதியத்தை உணர்வதன் மூலமாகவே எதை அடையலாம்?
வீடு வேறு அடையலாம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அதுதான் இதில் இருக்கிற பெரிய சிறப்பு. இந்த ஒரு பதியத்தை ஒழுங்காக உணர்ந்தீங்கன்னாலே வீடு வேறு. ஆமாம் என்று தேவார பகுதி நிறைவு செய்வோம். அடுத்த பகுதிக்கு போகலாம். ஆமாம், நீங்கள் சொல்ல வந்தது முதல்ல சொல்லுங்க எல்லாருக்கும். ஆ